Before start your recipe, wash your hands properly. சமைக்கிறதுக்கு முன்னாடி கைகளை நல்லா கழுவிட்டு சமைக்க ஆரம்பிங்க. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு புதுவை ஷெஃப். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு மட்டன் ஸ்டார்ட்னு சொல்லலாம். இது வந்து இந்த மட்டன் ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 ஒரு சிம்பிளான ஸ்டார்டர். இந்த ஸ்டார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ரைஸோட சாப்பிடலாம், தோசையோட, பரோட்டா, நான் இந்த மாதிரி ஒரு வெரைட்டியான டிஷ்ஷஸ்க்கு என்னென்னா நம்ம காம்ப்ளிமெண்டிங் நம்ம தொட்டு சாப்பிடுவோம். அது எல்லாத்தையுமே இது பக்காவான ஒரு ஆப்டான டிஷ்ஷஸ் கூட சொல்லலான்னு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நான் இந்த டிஷ்ஷை வந்து நான் ரெடி பண்ணுவேன். ஸோ அந்த மட்டன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நாம் அந்த மட்டன் ஃப்ரை, அதாவது ஷெஃப் எம்கேஆர் என்னோட ஸ்டைலில் ரெடி பண்ணுற மட்டன் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மட்டன் ஃப்ரைக்கு இந்த வெஜிடபிள்ஸ் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த வெஜிடபிள்ஸ் அது கூட நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து மிக்சர் ஜாரில் கட் பண்ணி ஆட் பண்ணி போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொசீஜர் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதுக்கு வந்து ஆனியன் எடுத்துக்கிறேன், வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன், தக்காளி இதையும் இந்தமாரி ஆஃபாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணிடுச்சு. இது கூட நான் வந்து பச்சை மிளகா 1.5 அளவுக்கு வர அளவுக்கு ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிடுச்சு. அடுத்து இது கூட புதினா எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த புதினாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பே லீஃப், அதாவது ஒரு பிரியாணி எல்லாம் பிரிஞ்சி எல்லாம் சொல்லுவாங்க, அது 3 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், அப்புறம் வந்து ஒரு 6-7 கிராம்பு அதையும் இதை ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவருக்கு சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு கல்பாசி, இன்னும் கொஞ்சம் இதுக்கு ட்ரை ரோஜா, அதாவது பன்னீர் ரோஜா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பன்னீர் ரோஜாவை வெயிலில் காய வச்சது, அது வந்து ஒரு சின்ன பிஞ்சு ஆட் பண்ணிக்கணும். அடுத்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. நெக்ஸ்ட்டு இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட வேண்டிய எல்லா இன்க்ரீடியன்ட் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே என்ன பண்ணுறோன்னா மிக்சியில் போட்டு நல்லா மழை நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மழை அரைச்சி எடுக்கணும். ஓகேவா? இப்போ அதை அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து இது கொஞ்சம் இப்போ செகண்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குக்கரில் இப்போ வந்து நம்ம மட்டன் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அந்த மட்டனை வந்து பாயில் பண்ண போகிறோம். ஸோ அது பாயில் பண்ணுறதுக்கு அந்த மட்டன் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நான் மட்டன் எடுத்துக்கிறேன். இந்த மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ, அந்த 1/4 கிலோ அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில். நெக்ஸ்ட்டு இந்த மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அது வந்து ஒரு டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 1/2 கப்பு தயிர். இது கூட இந்த மட்டனுக்கு குக்கரில் பாயில் பண்ணுற அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து இது கூட மஞ்சத்தூள். நெக்ஸ்ட்டு இந்த மட்டனில் கொஞ்சம் ஃப்ளேவர் எடுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் புதினா எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கறி முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாக தண்ணி வைக்காதீங்க. இந்த கறி முங்குற அளவுக்கு இதை வந்து பாயில் பண்ண போகிறோம். விசில் அதாவது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விசில் இது கொடுத்தீங்கனாலே ரெடி ஆகிடும். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ மட்டனுக்கு தேவையான அந்த இன்க்ரீடியன்ட் நான் மசாலா அரைக்கணும்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த ராவாக பிளெண்ட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஸோ இது பாருங்கள்,
இதுதான் அந்த மசாலா. ஸோ நல்லா பக்காவாக அரைச்சி எடுத்து வந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம பேன் ஆன் பண்ணிவிட்டு மட்டனும் வெந்துடுச்சு, சைட் பை சைட் பேரலாக இதுவும் வெந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நம்ம பேன் ஆன் பண்ணி ஆயில் ஆட் பண்ண போகிறோம். இது டெம்பரிங் போட்டுட்டு இந்த மசாலா போட போகிறோம், மட்டனை போட போகிறோம், மிக்ஸ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகிறோம். ஓகேவா? ஸோ அது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். இது பேன் ஆன் பண்ணிட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம பேன் போட்டு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ஏன்னா மட்டனில் இருக்கிற கொழுப்பே வந்து நல்லா மேலே இருக்குது, எண்ணெய் பிரியாது. நான் ஒரு 2 வரமிளகா வச்சுருக்கேன். அந்த 2 வரமிளகா இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இந்த சோம்பு பொரிச்ச உடனே இதில் வந்து கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை போட்டு நல்லா இந்த ஆயிலோட போட்டு நம்ம தாளிப்பை என்னென்ன அந்த சோம்பு, எண்ணெய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த மிக்சியில் ஃபஸ்ட்டு அந்த எல்லா பச்சை வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இருக்கணும். இதை வந்து ஒரு நல்லா இதை வந்து சுண்ட விடணும். இது சுண்டி இந்த பச்சை வாசனை, இப்போ நம்ம இதில் போட்ட எல்லா இன்க்ரீடியன்ட்டோட பச்சை வாசனையும் நல்லா சுண்டி வரணும். அந்தளவுக்கு நல்லா இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்கன்னா அந்த மசாலா வந்து பிரிஞ்சு வரும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து வேகாது. அந்த மசாலா உள்ள டேஸ்ட் வந்து அங்கங்கே உங்களுக்கு திடீர்னு கசப்பு தெரியாது. ஸோ இப்போ நம்ம மட்டனுக்கான அந்த மசாலா போட்டு தாளித்து மிக்ஸ் பண்ண பார்த்தீங்களா, அது நல்லா சுண்டிடுச்சு. பாருங்கள் அந்த ஸ்டேஜை பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுன்ட்டு. ஸோ அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள் அந்த டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான டெக்ஸ்சர். இந்த டெக்ஸ்சரில் என்ன பண்ணணும்னா, நான் இங்கே பாயில் பண்ண மட்டனை நம்ம முன்னாடியே நம்ம வந்து அந்த மசாலாலாம் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மட்டனை இப்போ இதில் வந்து இதை ஆட் பண்ணி போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம்னா, நான் மட்டன் வேக வச்ச அந்த ஸ்டாக் வாட்டர், அதாவது மட்டன் வடிச்ச தண்ணி, அது இதில் ஆட் பண்ணி போகிறேன் நான். ஸோ இந்த தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா அதில் வந்து கொதிச்சு வரணும். கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம உப்பு, அதுக்கப்புறம் வந்து லெமன் இதெல்லாம் புழிஞ்சு போட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு தேவையான, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணி போகிறோம். ஏன்னா அந்த தண்ணி சுண்டிடுச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. இப்போ இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா, லெமன் இருக்குங்களா, இந்த சைஸ் ஒரு லெமனை இந்த வெஜ்ஜஸாக கட் பண்ணி இதில் புழிஞ்சிட்டு போகிறேன் நான். ஸோ இப்போ நல்லா புழிஞ்சாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா தண்ணி இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் கொதிச்சிடும். அப்படியே காட்டி விட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. கொத்தமல்லி தூவி விட்டு நீங்கள் டேஸ்ட் ஆகணும். ஓகே. ஸோ வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண மட்டன், அதாவது ஷெஃப் எம்கேஆர் என்னோட ஸ்டைலில் ரெடி பண்ண மட்டன் ஃப்ரை எப்படி ரெடி பண்ணுறது பார்த்தீங்களா. ஸோ ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் நான் சொல்கிறது. ஸோ இந்த மட்டன் ஃப்ரை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைஸோட வச்சு பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைனா வந்து ஒரு நல்ல ஒரு சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா இதுக்கெல்லாம் நானுமே இன்னும் சூப்பராக ஆப்டான ஒரு டிஷ்ஷஸாக இருக்கும். அதை விட போனால் சண்டே ஆனால் இந்த பழைய சாதம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய சாதத்துக்கு இந்த மட்டன் ஃப்ரை வச்சு சாப்பிட்டே வச்சிங்கன்னா வேற லெவல். நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே கொடுங்க. சூப்பராக இருக்கும். அவங்க எல்லாருமே இதை வந்து எக்ஸலண்ட்டாக இதை வந்து ட்ரை பண்ணுவாங்க. இது எப்படி செஞ்சீங்கன்னு போது உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா?
ஸோ இதே போல இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் உங்கள் புது விஷயம். பை பாய்.